வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தென்னிந்தியாவில இருக்கிற பழனி மலையில கொடைக்கானல்னு ஒரு அழகான இடத்துக்கு போறோம். இது சாதாரண மலைவாசஸ்தலம் இல்ல. கொடைக்கால் அமைதியான அழகான இடம்னு பெயர் போனது. மூடு மூட்டையா கவிழுண்ட மலைகள், பக்கத்துல பச்சை பசேல்னு மரங்கள், யூக்லிப்டஸ் மனம்னு நினைச்சு பாருங்க. இன்னும் ஒரு விஷயம், இங்க குளுமையான காத்து எப்பவும் இருக்கும். சூட்டை தாங்க முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம். மலைகளின் இளவரசின்னு இதை சும்மா சொல்ல. நான் முதல் முறையா கொடைக்கானலுக்கு போனப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பஸ்ல இறங்கின உடனே அந்த மலை காத்து என்னை அப்படியே அள்ளிச்சு. நேர்மே போகலன்னு தோணுச்சு. தொடர்ச்சியா போற மலைகள், நடுவுல மினுமின்னு ஒரு ஏரி. அழகுன்னா அழகு. ரொம்ப ஸ்பெஷலா இடத்தை கண்டுபிடிச்சுட்டேன்னு தோணுச்சு. நகரத்து சத்தத்துல இருந்து தப்பிக்க கொடைக்கான ஒரு சரியான இடம். உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்குதா இல்ல அமைதியா இருக்க பிடிக்குதா? இங்க எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. வாங்க கொடைக்கானலோட அழகை நாம போய் பார்க்கலாம். சரி, கொடைக்கானலுக்கு போனா கோக்கர்ஸ் வாக்ல நல்லா ஒரு வாக் போகணும். இது உயரமான மலையில கட்டின ஒரு பாதை. அங்க இருந்து பாக்குற வியூ அருமையா இருக்கும். வானம் நல்லா இருந்தா டால்பின்ஸ் நோஸ் வரைக்கும் பார்க்கலாம். இங்க போட்டோ எடுக்காம இருக்க முடியாது. கொடைக்கானலோட மனசு மாதிரி இருக்கிறது கொடை ஏரி. படகு சவாரி போய் மதிய நேரத்தை ஏரியில கழிக்கலாம். ஏரியை சுத்தி பச்சை பசேன்னு இருக்கும். அந்த காட்சிய மறக்கவே முடியாது. வரலாறும் இயற்கையும் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? பிரையன் பார்க்குக்கு போங்க. இந்த பூங்காவுல நிறைய விதமான பூக்களும் செடிகளும் இருக்கு. வித்தியாசமான ஏதாவது பார்க்கணுமா? குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு போங்க. இந்த கோவில் முருக பெருமானுக்கு உரியது. குறிஞ்சி பூவுக்கு பெயர் போனது. இந்த பூ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். அப்போ மலை நீல நிறமா மாறிடும். கொடைக்கானல்ல ஃபேமஸ் ஸ்பாட்ஸ் மட்டும் இல்ல. ஏரியில படகு சவாரி பண்ணலாம், மலையில ஹைக்கிங் போகலாம், புத்தசான காத்தையும் சுவாசிக்கலாம். அட்வென்ச்சர் பிடிச்சவங்க டால்பின்ஸ் நோஸ், பில்லர் ராக்ஸ் வரைக்கும் ட்ரெக்கிங் போகலாம். அங்க இருக்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்க மார்க்கெட்டுக்கு போங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ், நல்ல மசாலா பொருட்கள், கலர்ஃபுல்லான கைவினை பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். லோக்கல் ஃபுட் சாப்பிட மறந்துடாதீங்க. புத்தசான பொருட்கள்ல வித்தியாசமான சுவையிலை வாங்க. சாயங்காலம் மலையில இருந்து சூரியன் மறையிறத பாருங்க. வானம் கலரா மாறும். அந்த நினைவு உங்கள் மறக்கவே மறக்காது. இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம், கொடைக்கானலுக்கு எந்த நேரத்துல வேணாலும் போலாம். ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் நல்ல காலநிலையும் பூக்கிறோம். ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் மழைக்காலம். அப்போ எல்லா இடத்துலயும் தண்ணீர் வெள்ளம் அழகா இருக்கும். அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் குளிர்காலம். அப்போ சாயங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். கொடைக்கானலுக்கு போறது சுலபம். மதுரை தான் பக்கத்துல இருக்க ஏர்போர்ட். அங்க இருந்து பஸ், டாக்ஸில மலை ஏறி போகலாம். சாதாரண கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பெரிய ரிசார்ட் வரைக்கும் எல்லா விதமான தங்கும் இடங்களும் இருக்கு. கொடைக்கானல் சொன்னா அது ஒரு இடம் மட்டும் இல்ல, அது ஒரு அனுபவம். இயற்கையோடு இணையலாம், சுத்தமான மலை காத்தை சுவாசிக்கலாம், மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்கலாம். சரி, பேக் பண்ணுங்க, கேமராவை எடுத்துக்கோங்க, மலைகளின் இளவரசியோட அழகில மயங்க ரெடி ஆகுங்க.